ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதமாகிய மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருஷங்களை தொடங்கின ஆண்டவர் இந்த வருஷத்திலேயும் 11 மாதங்களை கிருபையாக நம்மளை நடத்தினார். இந்த 12வது மாதத்திலேயும் நம்மளை நடத்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாமும் கூப்பிடுகிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாத மன்னாவாகிய வார்த்தையின் தலைப்பானது தப்புவிக்கும் தேவன் என்கிற தலைப்பின் கீழாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 11 மாதங்களும் நம்மளை நடத்தின ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலே நடத்தும்படியாக ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை தப்புவிக்கும் தேவன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை அந்த தலைப்பின் வசனமாக நான் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உங்களோடு கூட நான் தியானிக்க இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது: பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கையுக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கையுக்கு தப்புவிப்பார் என்று இங்கே சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நான் உங்கள் மத்தியில வைத்த தலைப்பானது தப்புவிக்கும் தேவன் என்கிற தலைப்பின் கீழாக தான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வருஷத்தை தொடங்கின நாம் எத்தனையோ காரியங்கள் நம் வாழ்க்கையில வந்த போதும் கர்த்தர் ஒவ்வொரு மாதங்களிலும் நம்மளை தப்புவித்து கொண்டு வந்தார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த மாதத்திற்காக தியானிக்கும் போது இந்த அருமையான வார்த்தை தான் என்னுடைய இருதயத்திலே வந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் வெளியாய், அநேக போராட்டங்கள் வெளியாக தான் ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து வருகிறோம். அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இல்லை. ஒரு சில மனிதருடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அது இருக்கிறது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர்கள் தப்பிவித்து வந்த பாதை என்பது ஆச்சரியமானது. அதை குறித்து தான் இந்த 12வது மாதத்திலையும் நான் உங்களோடு பேசுகிறேன். ஏனென்று சொன்னால், நம்மளை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வாசித்த அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்படி இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்கிறது. ஆனால் இஸ்ரவேலுக்கு யுத்தம் என்பது புதிதல்ல. அநேக யுத்தங்களை கண்டிருக்கிறார்கள், அநேக யுத்தங்களை ஜெயித்திருக்கிறார்கள். சவுல் ராஜாவான பிற்பாடு எத்தனையோ யுத்தங்களை சவுல் கண்டிருந்தாலும் இந்த யுத்தமானது ஒரு வித்தியாசமான யுத்தம். பெலிஸ்தியரில் இருந்து கோலியாத் என்று சொல்லுகிற ஒரே ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அந்த மனிதன் மிகவும் பயங்கரமானவன், பராக்கிரமானவனாக இருக்கிறான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரமும் 6 மூலமும் 1 ஜானுமாம். பாருங்க, இங்க காத் என்கிற அருமையான ஊர்ல பெலிஸ்தியன் ஆகிய ஒரு கோலியாத் என்கிற ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தீங்கன்னா மிக உயரமான மனிதன், மிக பயங்கரமான ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு நேராக சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கோலியாத் என்கிற வீரனை நீங்கள், ஒரே ஒரு வீரன் தான் வருவான் உங்களோடு சண்டையிடும்படி, இந்த வீரனை நீங்கள் வீழ்த்து விட்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமை. ஒருவேளை நீங்கள் வீழ்த்தாமல் போவீர்களானால் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். உங்களிலிருந்து ஒருவனை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சவுல் ராஜா எத்தனையோ யுத்தங்களை கண்டாலும் இந்த யுத்தமானது அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பயத்தை கொடுக்கிற யுத்தமா இருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 17:11 வசனத்தை வாசித்தீங்கன்னா, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நீங்க அதுக்கு முன்பான வசனங்களை வாசிப்பேன்னு சொன்னால், அவன் தினம் தினம் வந்து அங்க இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு மிரட்டுவான். நீங்க எங்களோட யுத்தம் பண்ண வாங்க, எங்களோட சண்டைக்கு வா, யாராவது ஒருத்தர் வா. அங்க ஒரு வீரனும் கடந்து போகவில்லை, சவுலும் போகவில்லை. 11 வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வருஷத்தை தொடங்கினா இப்படிப்பட்ட பயமுறுத்தக்கூடிய அநேக காரியங்கள் ஏதோ ஒரு விதத்திலே, அது வியாதியாகவோ, அது பண கஷ்டமாகவோ, அது வேற ஏதாவது உபத்திர வழியாய் வந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், தப்புவிக்கும் தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
இங்க இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அவங்க எல்லா வீரர்களும் நிற்கிறாங்க, கோலியாத்தை ஜெயிக்க முடியல. ஆனால் எதர்ச்சியாக அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி தப்பி வைக்க போறோம், எப்படி இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை முறியடிக்க போகிறோம் என்று எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிற வேலை. எல்லாரும் திகச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த உபத்திரவத்திலிருந்து நாம் தப்பி வர போகிறோம், எப்படி நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறோம், ஒரே ஒரு மனிதன் வந்து நின்று அவன் சவால் விடுகிறானே என்று சொல்லி அங்கே மிகவும் பயந்திருக்கும் பொழுது நீங்க வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு சேனைக்குள்ளே ஓடி தன் சகோதரை பார்த்து சுகமாய் இருக்கிறான் என்று கேட்டார். தாவீதை நீங்கள் குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்க வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிறார். தன் தகப்பனுடைய 8 பிள்ளைகள் கடைசி மகன் அங்க ஈசாவுடைய குமாரன் ஆடுகளை மேய்க்கதான் தகுதி உள்ளவனாய் இருந்தான். ஆனால் இவருடைய சகோதரர்கள் இராணுவத்தில் இருந்தபடியால் அந்த தகப்பனார் அங்கே அவன் வீரர் அந்த சகோதரர்களுக்காக அநேக பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். அப்படி வரும் வழியிலே தான் தாவீது அங்கே சகோதரர்களை சுகமாயிருக்கிறீர்களா என்று இந்த சேனைக்குள் போய் விசாரிக்கும் போது 23 வசனம், அவன் இவர்களோடு பேசி கொண்டிருக்கையில் இதோ காத்தூரான கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன்னே சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டான், முகத்துக்கு விலகி ஓடி போனாங்க. தாவீது இப்படி வரும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த கோலியாத் வர்றாரு, வந்து எல்லாரையும் அங்கே விரட்டுகிறார். அங்க எல்லாம் ஓடி ஒளிகிறார்கள். பிரியமானவர்கள், இன்னைக்கு ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை தொடங்கினா இப்படிப்பட்ட கோலியாத்தை போல குரல்கள் வாழ்க்கையில எழும்பி வந்திருக்கலாம், நம்மளை பயமுறுத்தி இருக்கலாம். எப்படி இந்த ஆண்டை நாம் கடந்து போக போகிறோம்? ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, நம்மளை தப்பு வைப்பார். அதைதான் இந்த வசனத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 26ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்பொழுது தாவீது தன்னண்டில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொண்ட இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்த சேதனை இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? எல்லா வீரர்களும் பயந்து கொண்டிருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், இந்த பெலிஸ்தியனின் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற இவன் எம்மாத்திரம்? என் ஜீவனுள்ள தேவன் இவனை அழித்து விடுவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா வீரர்களும் பயந்து கொண்டிருந்த போது, தப்பி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று நினைத்த போது தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை போராட்டங்களை கண்டு எப்படி தப்பி வைக்க நினைக்கலாம். ஆனா தாவீதை போல ஜீவனுள்ள தேவனோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் உங்களை எல்லா உபத்திரத்திலிருந்து உங்களை தப்பி வைப்பார். இப்படியாக அந்த தாவீது பேசினதை செய்தி அங்கே இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய சவுலிடத்திலே கொண்டு போகப்படுகிறது. அப்படி கொண்டு போகும் பொழுது தாவீதை குறித்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு சின்ன பையன் வந்து நின்னா அவன் கோலியாத்தை கொன்றுவிடு சொன்னா. ஏன்னா சவுல் சொல்லியிருந்தால் கோலியாத்தை கொல்லுவதற்கு இப்படியாக சன்மானங்கள் கொடுக்கப்படும், தன் மகளை திருமணம் செய்து வைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். இங்க பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில பயங்கர போராட்டங்கள், உபத்திரவங்கள், அவனுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையற்ற நிலைமையில் இருக்கும்போது இங்கே கோலியாத்துங்கிற ஒரு சத்ரு வந்து நிற்கிறார். அந்த சத்ருவை வீழ்த்துகிற ஒரு நேரம் தாவீது கிடைச்சது. அங்கே சவுலுடைய காதுக்கு வந்த போது சவுல் தாவீதை அழைக்கிறார், அவருடைய பட்டயங்களை கொடுக்கிறார், அவருடைய பொருட்களை எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனால் தாவீது சொல்லுகிறார், 36ஆம் வசனம் 1 சாமுவேல் 17:35 பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அந்த 34 வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, அடியேன் நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஒரு விஷயம் ஒரு கரடியும் வந்தது, மந்தையிற்கு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போது அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போண்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியனாகி நான் கொண்டேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளை ஒன்றை போல இருப்பார், அவன் ஜீவனுடைய தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் தானே. பிரியமானவர்களே, தாவீதை தேவன் அபிஷேகம் செய்து விட்டார். தாவீதை தேவன் அபிஷேகம் செய்து விட்டார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை தாவீது மேல் இருக்கிறதை சவுல் உணர்கிறார். 37ஆம் வசனத்துல சவுலை சொல்லுகிறார், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், தாவீது சொல்லுகிறார், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்பி வைப்பார் என்றார். பிரியமானவர்களே, தாவீதுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த பெலிஸ்தியன் எனக்கு எம்மாத்திரம்? சிங்கங்களையும் கரடிகளையும் கொண்ட நான் தேவனுடைய பலத்தால் கொண்ட எனக்கு இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? பட்டயம் எனக்கு தேவையில்லை,
பொருள் உபகரணங்கள் தேவையில்லை. என் ஜீவனுடைய தேவனுடைய நாமத்தினாலே இந்த கோலியாத்தை நான் முறியடிப்பேன் என்று சொன்னார். 37 வசனத்துல சவுல் சொல்லுகிறார், சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளோடு இருப்பார் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் கடந்து போவோம். நமக்கு இருக்கிற போராட்டங்களை நாம் கடந்து போவோம். தாவீது கோலியாத்தை கொன்று போட்டான். பட்டையும் இல்லை, பொருட்கள் இல்லை, ஒன்று இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது, ஜீவனுள்ள தேவன் இருந்தார். அந்த ஜீவனுள்ள தேவனை நம்பி கடந்து போனார், அங்கே கொன்று போட்டார். பார்க்கிறோம் 1 சாமுவேல் 17:45 சொல்லுகிறார், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நினைத்து வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினிடத்திலே வருகிறேன். தாவீது சொல்லுகிறார், யாருடைய நாமத்துல வர? என் தேவனாய் கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று கோலியாத்தை கொண்டு போட்டார். பிரியமானவர்களே, அந்த 47 வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினாலே ரட்சிக்கிறவர்கள் என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை, கோலியாத் என்ற சத்துருவை வீழ்த்தினார், தப்பி வைக்கப்பட்டார். இன்னைக்கு ஒருவேளை நம்மளும் தப்பிக்கப்படாத முடியல சூழ்நிலை இருந்தால், உங்க நம்பிக்கை ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல் வருமானால், கர்த்தர் தாவீதை அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் போர் வீரர்களை அன்றைக்கு கோலியாத் என்ற பொல்லாதவன் கையிலிருந்து, கோலியாத் என்ற பொல்லாத சத்துருவாகிய பிசாசின் கையிலிருந்து ஆண்டவர் தப்பி வைத்தார். உங்களையும் தப்பி வைப்பார். இந்த வார்த்தை உங்களோட ஈடுபடும் என்று நம்புகிறேன். அதே போல நீங்க தானியேலின் புஸ்தகத்துக்கு நேராக நீங்க வருவீர் என்று சொன்னால், 6ஆம் அதிகாரத்திலே தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலை இந்த தேவனுக்கு முன்பாய் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இங்கே தானியேல் அந்த பாபிலோன்ல இருக்கும் பொழுது, அங்கே உண்மை உத்தமமாக இருக்கிற அந்த நேரத்திலே அவனோடு இருக்கிற பிரதானிகள் அவனை எப்படி ஆகிலும் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்த போது தானியேலை பிடிக்க, குற்றப்படுத்த முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு குற்றம், அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவா, எப்படியாவது அதை வச்சு முடித்து விட வேண்டும் என்று ராஜாவிடத்துல சொல்லி, உங்களை தவிர யாரும், தரியு ராஜாவை தவிர யாரையும் ஆராதிக்க கூடாது என்று கட்டளையிட்டார்கள். ஆனால் அந்த கட்டளையிட்ட பத்திரமிட்ட போது தானியேலோ வென்றால் அவன் எப்பொழுதும் போல பலகனை திறந்து ஜபித்தான். அவன் ஜபித்ததை கண்டார்கள். கண்டுபிடித்தவனுக்கு தெரியும், சிங்கங்களில் கவியிலே போடுவார்கள், தேவனை ஆராதிக்கிறவர்களை போடுவார்கள், தரியு ராஜாவை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் அதற்கு பயப்படவில்லை. ஏனென்றால் அவனுடைய தேவன் அவனை தப்புவிப்பார், இஸ்ரவேலின் தேவன் ஒருவரையும் கைவிட மாட்டார் என்று தானியேலுக்கு நன்றாக தெரிந்தது. பிரியமானவர்களே, தப்புவிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கும் போது எந்த பொல்லாத மனித கூட்டங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், நமக்கு விரோதமாய் போர் செய்தாலும், அது பிசாசானாலும் மனிதரானாலும், அது யாரா இருந்தாலும் ஆண்டவர் அவரிடத்திலிருந்து தப்பிப்பார். ஒன்று, நாம் எப்பொழுதும் தேவனை தேடுகளா இருக்க வேண்டும். தாவீது தேவனை தேடினார், அதனால் கோலியாத் அவனுக்கு எம்மாத்திரம். இங்கே தானியேல் சிங்கங்கள் அவனுக்கு எம்மாத்திரம். நீங்க வாசிக்கலாம், அங்கே தானியேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னிலும் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவதற்காக சூரியன் அஸ்தமிட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். ராஜா எவ்வளவு பிரயாசப்படுகிறார், தானியேலை காப்பாற்ற வேண்டும். ஆனால் சட்டம் இயற்றப்பட்டது, தேவனே தரியு ராஜாவை தவிர யாரை ஆராதித்தாலும் அவனை சிங்கங்கவில போட வேண்டும். தெரிந்தும் தானியேல் ஜெபித்தான். பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த வருடங்களை கடந்து வரும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில தான் வருவீர்கள். ஒருவேளை இந்த 11 மாதம் நம்மளை யாரும் தப்பிக்கலன்னு நினைக்கலாம். ஆனால் 12வது மாதம் நம்மளை தப்புவித்துதான் ஆண்டவர் புதிய மாதத்துக்குள் அனுப்புவார். 16ஆம் வசனத்துல சொல்றாரு, தானியேல் 6:16, அப்பொழுது ராஜா கட்டளையில அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவன் சிங்கங்கவிலே போட்டார். ராஜா தானியேலை நோக்கி, நீ விடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அங்கே ராஜா சொல்லுகிறார் தானியேலை நோக்கி, உன் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் தானியேலே என்று சொல்லுகிறார். அங்க 20ஆம் வசனத்துல தானியேல் சிங்கங்கவிலே போடப்படுகிறார். அங்க 20ஆம் வசனத்துல, இரவெல்லாம் ராஜா தூக்கம் இல்லை. தானியேலுக்கு என்னாச்சோ? அந்த தேசத்தின் ராஜா எவ்வளவு தானியேல் மேல் நம்பிக்கை பாருங்க. அந்த ராஜா 20 வசனத்துல, கவியின் கிட்ட வந்த போது
துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ விடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று தானியேலை கேட்டான். ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? பாருங்க 21 அப்பொழுது தானியேலே, ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாயை கட்டி போட்டார். அதோ வென்றால் அவருக்கு முன்பாய் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாய் நான் நீதிகேடு செய்கிறதில்லை என்ன. பிரியமானவர்களே, தானியேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? நான் என் தேவனை கர்த்தருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவே உமக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் இருந்தேன், ஆதலால் அந்த சிங்கங்கள் என்னை ஒன்றும் செய்யவில்லை, என் தேவன் என்னை தப்பி வைத்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை இந்த வருஷத்துல கடந்து வந்த நாம் தப்புவிக்க வேண்டும் என்றால் ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். வாழ்கிற பாதையிலே, வாழ்கிற பகுதியிலே, குடும்பத்திலே, எல்லா இடத்திலும் பிரியமா இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை தப்பி வைப்பார். இன்றைக்கு தாவீதை ஆண்டவர் தப்பி வைத்தார் என்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரை தேடினவன். ஆதலால் கோலியாத்திடத்தில் ஆண்டவர் தப்பி வைத்தார். தானியேல் கர்த்தரை தேடினான், கர்த்தர் தானியேலை தப்பி வைத்தார். ஒருவேளை இந்த வருஷத்தை தொடங்கும் போது நம்மளை யாரும் தப்பிக்கல நீங்க நினைச்சிருக்கலாம், நம்மளை யாரும் விடுதலை பண்ணல நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லுகிறார், நான் உங்களை தப்பி வைக்கிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் உலகத்தில் எல்லா ஜனங்களும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு சூழலில் இருந்த போது அவர் இந்த பூமியில பாலகனாக பிறந்து நம்மளை தப்பி வைக்கும்படி வந்தார், நம்மளை தப்பி வைக்கும்படி வந்தார், நம்மளை எல்லாம் மீட்கும்படி வந்தார். நீங்கள் மத்தேயுக்கு வருவீர் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பிறப்பானது எப்படிப்பட்டதை காண்பிக்கிறது பாருங்கள். அங்கே 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் 1ஆம் அதிகாரம் மத்தேயு 20, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறுவடையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பு என்பது பாவ அடிமைத்தனத்திலிருந்து தப்புவிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை தப்புவிக்கும்படி வந்தார். அந்த உலகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது எதற்காக? நரகம் என்கிற அந்த கொடிய வலிக்குள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக நம்மளை தப்புவிக்கும்படி வந்தார். பரலோகம் என்னும் இடத்துக்கு கொண்டு சேர்க்கும்படி உலகத்திலே வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரும் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்து இன்றைக்கும் நம்மளை தப்புவிக்கும்படி பாலகனாக பிறந்தார். டிசம்பர் மாதத்துல அவருடைய பிறப்பை அனுசரிக்கிறோம். அவர் நம்மளை தப்புவிக்கும்படி வந்தார். பிரியமானவர்களே, பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை தப்பிக்கும்படி வந்தார், பாவ வழிகளிலிருந்து நம்மளை தப்பிக்கும்படி வந்தார். பிதாவாகிய தேவன் அன்னைக்கு எத்தனையோ இக்கட்டுகளிலிருந்து தப்பித்தாலும் குமாரனாகிய கிறிஸ்துவோ பாவ அடிமைத்தனத்தில் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டிருந்த நம்மளை தப்பி வைக்கும்படி வந்தார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் பாப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீர் ஐயா, கண்மணி போல நடத்தினீர் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தையும் கண்மணி போல நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு தாவீதை கோலியாத்தின் கையிலே தப்புவிச்சீரப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தப்புவிப்பை கொடுத்தீர். தானியேலை என சிங்க கபியிலே ஆண்டவரே விழுமடி முகாந்திரம் தேடின போதும் அவனை தப்புவித்தீரப்பா. ஆண்டவரே, இயேசுவாகி நீர் இந்த உலகத்திலே வந்து எங்க எல்லாருடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை தப்புவித்தீர். ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லி ரட்சிப்பை கொடுக்க வந்தீர். எங்களை ரட்சிப்பை கொடுத்து தப்புவித்து எங்களை மீட்கும்படி வந்தீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு பேசுங்கப்பா. என்னென்ன சூழ்நிலைகளில், என்னென்ன போராட்டங்களிலே கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு தப்புவிப்பை தாங்க, ஒரு விடுதலையை தாங்க. புதிய ஒரு சூழலை பிரவேசிக்க போகிறாங்க. ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரே அவங்க தப்பிக்கப்படாத எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுல இருந்து தப்பித்து சொல்லட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தர போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை தப்புவித்து புதிய ஆண்டிலே கடந்து போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தப்புவிக்கும் தேவன் என்கிற இந்த தலைப்பு, தப்புவிக்கிறேங்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மறந்து போகாதீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளை இந்த ஆண்டு முழுவதும் தப்புவித்த ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதங்களிலும் தப்புவித்து புதிய வருஷத்துல நன்மையான பலனை தருவாராக. ஆமென்.